ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. என்ன பண்ற? எல்லாம் படிச்சிட்டியா? ரிவைஸ் பண்றது எல்லாமே பண்ணியாச்சா? ஓகே, வெரி குட். ஸோ கொஸ்டின் ஆன்சர் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணிடு. அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். படித்ததெல்லாம் நம்ம கரெக்டாக எழுதிடுவோம், ஏன்னா அதை நம்ம படிச்சிட்டோம். இப்போ ஸ்கில்டு பேஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சரியா? ஸோ ஸ்கில்டு பேஸ்ட் கொஸ்டின்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நமக்கு லெட்டர் ரைட்டிங். அந்த லெட்டர் ரைட்டிங்கை நான் ஓனாக எழுதிடுவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. எழுதலாம், தப்பே கிடையாது. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீ பாடி ஆஃப் த லெட்டரை கரெக்டாக எழுதிட்டேன்னா உங்களுக்கு அதுக்கு 2 மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மிச்ச 3 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த பேட்டர்ன் உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் மட்டும்தான் உன்னால் 3 மார்க்ஸ் வாங்க முடியும். ஓகேவா? ஸோ பாடி ஆஃப் த லெட்டர் நீ ஒன்றா எழுதிக்கோ, ஆனால் அதுக்கான ஃபார்மேட் தெரிஞ்சால் மட்டும்தான் உனக்கு லெட்டர் ரைட்டிங்கில் 5 out of 5 கிடைக்கும். ஸோ காமனான மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணணும்? சரியா? காமனான மிஸ்டேக்ஸ் எங்கெல்லாம் நீ அவாய்ட் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எப்படி ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதுறது, இதை தான் நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். சரியா கண்ணா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ லெட்டர் ரைட்டிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட லெட்டர் ரைட்டிங்கில் பாரு, நம்மளோட லெட்டர் ரைட்டிங்கில் நீ ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்மளோட புக்கை மட்டும் கன்சிடர் பண்ணு. நீங்கள் எல்லாரும் கைட் வச்சுருப்பீங்க, எல்லா கைட்லேயும் ஒரு மாதிரி பங்க்சுவேஷன் மாறிட்டே இருக்கும். அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு புக்கில் எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது நம்மளோட புக் பேக் கொஸ்டின் தான். இந்த புக் பேக் கொஸ்டினுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே என்ன மாதிரி பங்க்சுவேஷன் ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் நோட் பண்ணி நீ கரெக்டாக எக்ஸாமில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாரு, நம்மளுக்கு 3 லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது 3தோட ஆன்சர்ஸுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். So first, imagine that you have parked your 2-wheeler, bicycle inside the school premises. You find it missing in the evening. Write a complaint to the head of the school regarding this issue. So first one பார்க்கலாமா? இப்போ உனக்கு மோஸ்ட்டாக கம்ப்ளைனிங் லெட்டர் கம்ப்ளைனிங் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த ஒரு மாடல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் லெட்டர் டு எடிட்டர் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் PWTக்கு ஒரு லெட்டர் எழுதுப்பா அப்படின்னு சொன்னாலும் நம்ம எழுதணும். அன்ஹைஜீனிக் பற்றி ஒரு லெட்டர் எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குறது இதை தான் மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? எந்த லெட்டர் ரைட்டிங் வேணாலும் இருக்கட்டும், விச் மீன்ஸ் நம்மளுக்கு ஃபார்மல் லெட்டர் நான் சொல்கிறேன். ஃபார்மல் லெட்டர் கொடுத்தாங்கன்னா நீ இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இன்ஃபார்மல் கொடுத்தாங்கனாலும் நான் என்ன பண்ணணும்னு கடைசியில் உனக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபார்மல் லெட்டரில் நம்ம எப்போவுமே ஃப்ரம் டு இதை போடக்கூடாது. சரியா? போடாமல் தான் எழுதணும். ஃப்ரம் டூலாம் போட்டு அது பக்கத்தில் கமாலாம் போட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத. ஜஸ்ட் இங்கே பேர், உன்னோட பெயர் போட்டால் போடு, இல்லைன்னா XYABC எது வேணாலும் போடு. 10th ஸ்டாண்டர்ட் என்ன ஸ்கூல் நேம் அப்படின்னு எழுது. அப்படி இல்லைன்னா நார்மலாக கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போட்டுக்கோ. சரியா? நெக்ஸ்ட்டு உன்னோட ஊர் பேர், ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்க, சென்னையா மதுரையா ட்ரிச்சியா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது நம்மளுக்கு ஸ்கூல் பிரின்சிபலுக்கு எழுத போகிறோம், ஹெட் மாஸ்டருக்கு எழுத போகிறோம். ஸோ கீழேயும் நீ அதே ஹெட்டிங் தான் கொடுக்க போகிறோம். சரியா? கீழேயும் அதே நம்மளோட அட்ரஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு லைன் விட்டணும். நீ அங்கே ஆன்சர் ஷீட் எழுதும் போது ஃப்ரம் எழுதிட்டு ஒரு லைன் விட்டுடு. அதுக்கப்புறம் டேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு தென் யூ ஹாவ் டு ரைட் த ஹெட் மாஸ்டர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நம்ம சென்னையா ட்ரிச்சியா, அது நீ மேலே என்ன போட்டியோ கீழேயும் அதே போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் உனக்கு மாறப்போகுது. உன்னோட பேர் இங்கே ஹெட் மாஸ்டர், இது மட்டும் தான். மித்ததெல்லாம் நீ சேமாக தான் எழுத போகிற. அதுக்கப்புறம் நான் ரெஸ்பெக்டட் சார் போடணும். நான் ரெஸ்பெக்டட் சார் போடணுமா, விச் மீன்ஸ் சால்யூட்டேஷன் போடணுமா, இல்லைனா நான் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போடணும். நீ என்ன வேணால் போட்டுக்கலாம். நம்ம புக்கிலேயே மாற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இதுதான் போடணும் அப்படின்லாம் ஒன்றும் நம்மளுக்கு ரூல்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அப்படியும் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் சால்யூட்டேஷன் ஃபஸ்ட்டு போட்டு ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஜெக்ட் போடணும். ஸோ இது வரைக்கும் உனக்கு கிளியராக இருக்கா? இப்போ இதுலேருந்து என்ன மாதிரி உனக்கு பங்க்சுவேஷன் மார்க் கேட்பாங்கன்னா, நீ இங்கே கம்மா போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் இல்லை. அதுக்கு உனக்கு மார்க் கொடுக்கவும் போகிறதில்ல, கம்மி பண்ணவும் போகிறதில்ல. ஆனால் இங்கே இருக்கு இல்லையா, ரெஸ்பெக்டட் சருக்கு பக்கத்தில் கமா கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி சப்ஜெக்ட் பக்கத்துலையும் நம்மளுக்கு 2 டாட் மாதிரி இங்கே தெரியுதா, கண்டிப்பாக அது கோலன் வச்சே ஆகணும்.
நெக்ஸ்ட் இதுதான் என்னோட பாடி ஆஃப் த லெட்டர். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீ கரெக்டாக எழுதிட்டனா ஃப்ரம் அண்ட் டூக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்தது சப்ஜெக்ட் அண்ட் சால்யூட்டேஷனுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 2 மார்க் நீ அழகா வாங்கிடலாம். இந்த பங்க்சுவேஷனை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர். பாடி ஆஃப் த லெட்டர் நம்ம என்ன எழுதணும்? என்னோட பைசைக்கிள் காணாம போச்சு, நான் காலையில் பார்க் பண்ணேன், ஈவினிங் வந்து பார்க்க காணும், நெசசரி ஸ்டெப் எடுத்து எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க அண்ட் ஸ்கூலோட மெயின்டெனன்ஸையும் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்மேட்டில் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் class 10. So class 10 நீ முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்ட. சரியா? In our school I parked my bicycle. So past tense நம்ம இங்க எழுதணும். சரியா? I parked my bicycle in the school parking area this morning. இன்னைக்கு காலையில அதுதான் நம்ம this morning போறோம். Before attending my classes. However, when I என்ன சொல்றாங்க இங்க? When I returned, நான் திரும்பி வந்து பார்க்கும்போது in the evening I found that my bicycle was missing. I searched, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். பாரு எங்கெங்கெல்லாம் past form யூஸ் பண்ணணுங்கிறத தெளிவுபடுத்தி கரெக்டாக பார்த்துக்கணும். சரியா? I searched for it in the entire parking area but I could not find it. I kindly request you to, இதை நீ காமனாக வச்சுக்கோ. ஸோ என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் லெட்டர் நீ எழுதினாலும் கடைசியில் இந்த 2 லைனை காமனாக வச்சுக்கலாம். I kindly request you to look into this matter and help me find my bicycle. I also request you to take necessary step to improve the security in the parking area. So இதுக்கு நமக்கு எத்தனை மார்க் கிடைக்கும்? 2 மார்க் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த 2 மார்க்குக்கு நான் எவ்வளோ லைன்ஸ் எழுதலான்னு பார்த்தா 6 இல்லை 7 லைன் போதும். சரியா? எத்தனை லைனு? 6 7 லைன் போதுமானது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 2 மார்க் உனக்கு கிடைச்சிரும். இப்போ இங்கே வரணும், தேங்கிங் யூ போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நீ தேங்க்யூ போட்டாலும் சரி, தேங்கிங் யூ போட்டாலும் சரி, நீ தேங்கிங் யூ போட்டனா ரொம்ப மரியாதையாக இருக்கும், அதனால அதையே ஃபாலோ பண்ணிக்கோ. சரியா? ஸோ தேங்கிங் யூ போட்டுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு yours obediently, கமா. ஸோ இங்கே இந்த அப்போஸ்ட்ரஃபிலாம் நீ போட வேண்டாம். ஓகேவா? ஸோ அப்போஸ்ட்ரஃபிலாம் கையில் இருந்துச்சுன்னா அதை போடாத. புரிஞ்சுதா? ஸோ yours obediently பக்கத்தில் கம்மா போட்டுட்டு உன்னோட நேம். ஸோ நேமில் நீ XYZன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் மேலே ஃப்ரம்மில் XY என்ன ஆல்ஃபபெட் மென்ஷன் பண்ணுறியோ அதே தான் நீ கீழேயும் பண்ணணும். இவ்வளோதான் லெட்டர் ரைட்டிங் ஃபார்மட். என்ன பண்ண போகிறோம்? ஒரே லைனில் எல்லாத்தையும் எழுத போகிறோம். ஃப்ரம் அங்கே டூ இங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டேட் எடுத்து இந்த சைடு எழுதுறது, தேங்கிங் யூ எடுத்து நான் சென்டரில் எழுதலாமா? கூடாது. yours obedient எடுத்து நான் தேங்கிங் யூக்கு லெஃப்ட் சைடு எழுதலாமா? கூடவே கூடாது. சரியா? எல்லாமே ஒரே லைன்ல தான் ஃபாலோ பண்ணணும். நீங்க இப்ப இதுதான் உன்னோட பேப்பர்னு வச்சுக்கோ. ஏன் இங்க ஒரு குட்டியா ஒரு பென்சில் எடுத்து லைட்டா ஒரு மார்ஜின் போட்டுக்கோ. மார்ஜினுக்கு பக்கத்துலேயே குட்டியா ஒரு லைன் போட்டுக்கோ, அழிக்கிற மாதிரி. ஸோ அந்த லைனை ஒட்டி நீ உன்னோட ஃபர்ஸ்ட் லைன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுன்னு வச்சுக்கோ. ஏன் கண்டிப்பாக ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது லெட்டர் ரைட்டிங்க்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் லெட்டர் ரைட்டிங்கை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணுமா, விச் மீன்ஸ் ஃப்ரெஷ் பேஜில் ஆரம்பிக்கலாமா இல்லை மிடில் ஆஃப் த பேஜ் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் எப்போவுமே லெட்டர் ரைட்டிங் 1 பேஜில் கவர் ஆகுற மாதிரி நீ எழுதணும். சப்போஸ் நீ அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதுனா கூட பின்னாடி எழுதிக்கோ, அது பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் yours obediently நேம் போடுற வரைக்கும் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதணும். சரியா? ஸோ ஒரு ஃப்ரெஷ் பேஜில் எப்போவுமே லெட்டர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணு, கோடு போட்டு எல்லா லைனும் ஒன்றா வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணு. பங்க்சுவேஷன் பார்ப்பாங்க. யாரெல்லாம் சென்டம்க்கு பிளான் பண்ணியிருக்கியோ நீ எல்லாமே கரெக்டாக எழுதிட்டப்பா, உன் பேப்பரில் அவங்களால கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பங்க்சுவேஷன் தான் போவாங்க. போயம் பார்ப்பாங்க, இல்லைனா லெட்டர் ரைட்டிங் பார்ப்பாங்க. சரியா? அப்போது அந்த டைமில் நமக்கு ஏதாவது ½ மார்க்கு கம்மியானா கூட சென்டம் போயிடும். ஸோ சென்டம் எடுக்கிற பசங்க இந்த பங்க்சுவேஷன் மார்க்கில் குறிப்பாக லெட்டர் ரைட்டிங்கில் பர்ஃபெக்டாக இருக்கணும். சரியா கண்ணா? ஸோ இன்னும் நம்மளுக்கு 2 லெட்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஃபைல் வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் ஆகும், அதில் நீ டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். சரியா? ஓகேவா? ஸோ லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் புரிஞ்சுச்சா? இது வந்து நான் ஃபார்மலுக்கு சொல்லிட்டேன். இன்ஃபார்மலுக்கு நீ என்ன தர பண்ண போற? டியர் ஃப்ரெண்ட், டியர் ரிலேட்டிவ் அதை போட்டு ஒரு டேட்டை போட்டு பாடி ஆஃப் த லெட்டரை மட்டும் எழுதிட்டு கீழே yours loving, இங்கே வந்து என்ன போடுவோம்? வித் yours respectfully, yours obediently போடுவோம். அங்கே வந்து வித் லவ்
அப்படின்னு போட்டு உன்னோட பேர் போட்டு முடிச்சிரு. மற்றது எதுவுமே கிடையாது இன்ஃபார்மலுக்கு. மோஸ்ட்டாக நம்ம ஃபார்மலே எதிர்பார்க்கலாம், அதில் தான் நமக்கு நிறைய மார்க்ஸ் பிரித்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ லெட்டர் ரைட்டிங் இல்லைனா நான் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தா நீ இமெயில் ரைட்டிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.